இன்னும் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கவே இல்லை. இந்த நேரத்துல இந்த ஜானும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. சரி எதையாச்சும் சாப்பிடலான்னு அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல உட்காரும் பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு வெயிட்ரஸ் வராங்க. அவங்க பேரு பெட்டி. சார் இந்த ரெஸ்டாரண்ட்லயே பெஸ்ட் பிளேஸ் இந்த இடம் தான், கரெக்டா உட்காந்துருக்கீங்க, எப்படி இருக்கீங்க சார்னு அந்த பொண்ணு கேட்கும்போது எப்படி இருக்க நான் கேக்குறேன், இன்னைக்கு எல்லா கவலையும் மறந்து நிம்மதியா இருக்கேன். நிம்மதியா இருக்கீங்களா? அதுக்கான சீக்ரெட் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் நிம்மதியா இருப்போம். இந்த ஜானு அதுக்கான சீக்ரெட் இந்த ரூபின்னு அந்த ரூபியை காட்டுறாரு. சார் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, இந்த ரூபிக்கு பவர்ஸ் இருக்கு, நம்ம கனவுகளை அப்படியே நிஜமாக்கிடும். அந்த பெட்டியும் என்ன இந்த ஆளு கதை விடுறான். சரி என்னமோ வந்திருக்கிற கஸ்டமர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு, சார் நீங்க எந்த மாதிரி கனவு காணுவீங்க? ஒரு புது வீடு, புது கார், எந்த மாதிரி? நான் ஒரு புது உலகத்தையே உருவாக்குவேன், அங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் உண்மையா இருப்பாங்க. அப்படியா சார், சரி நான் போயிட்டு உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன்னு அங்க இருந்து பெட்டி போயிடுறாங்க. ஆனா பாவம் பெட்டிக்கு தெரியல நம்ம ஆளு சொன்னது எல்லாமே உண்மைன்னு. போயிட்டு காஃபியை போட்டு அதை நம்ம ஜான் கிட்ட கொடுத்துட்டு காஃபியை குடிச்சிட்டு இருங்க, மத்த ஆர்டர் எல்லாம் நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஜானு பரவாயில்ல பரவாயில்ல பொறுமையாவே வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. இந்த பெட்டின்ற லேடியும் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு செஃப் பார்க்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக்க போட்டு போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த செஃப் மேல லவ். இவங்களும் போயிட்டு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணா அவரு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு. சரி பெட்டியாவது ஏதாவது பிட்ட போடலான்னு பார்த்தா வெளியே கஸ்டமர் வந்துடுறாங்க. இவங்களால எதுவும் பண்ண முடியல. வந்தது ஜூடின்ற ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. நேரா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. அந்த பொண்ணு பேரு ரோஸ். இவங்க ரெண்டு பேரும் டோனான்ற ஒரு பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜூடி, இப்பதான் உன்னோட மெசேஜ் எல்லாம் பார்த்தேன், என்ன ஆச்சு? எனக்கும் டோனாவுக்கும் சண்டை, அவன் நடுராத்திரி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா, திரும்ப வரவே இல்ல, அதான் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பெட்டியும் கேக்குறாங்க. ஆஹா கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு நேரா செஃப் கிட்ட போயிட்டு, பாவம் ஜூடி அவளுக்கும் டோனாவுக்கும் சண்டையா, நடுராத்திரியில வீட்டை விட்டு போனவ இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு இவங்களும் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த செஃப் தென்னாவட்ல தேங்காய் பத்த போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா யாரா இவனு பெட்டியும் கடுப்பாகி அங்க இருந்து போறாங்க. இன்னொரு கஸ்டமர் வராங்க. அது ஒரு பையன் பக்கத்துல இருக்கிற கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காரு. அதனால இங்க வந்து ஒரு டீ அடிச்சுட்டு போலான்னு பெட்டி கிட்ட வர, பெட்டியும் வாங்க இங்க வந்து உட்காருங்கன்னு டீ போட்டு கொடுக்குறாங்க. இந்த பெட்டி வந்து இன்டர்வியூ எங்க நடக்க போகுது, அந்த கம்பெனியோட பேரையே சொல்றாங்க. இவருக்கு எதுவும் புரியல, எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கம்பெனில எனக்கு நிறைய பேர் தெரியும்னு அவங்க சொல்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்னு ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொல்றாங்க பெட்டி. அப்புறம் அங்க ஜூடியோ வந்துடுறா. பெட்டியும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே நேரா ஜான் கிட்ட போயிட்டு என்ன சாப்பிட போறீங்க யோசிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. இவரும் நான் இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டது இல்ல, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, அதனால நீங்களே ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது தான் டக்குனு அங்க ரெண்டு கஸ்டமர்ஸ் வராங்க. சரி தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா, நான் போயிட்டு கஸ்டமர்ஸை பார்த்துட்டு வரேன்னு நேரா அங்க போயிடுறாங்க. வந்தது வந்து ஒரு கப்புள். அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக வராங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கப்புள்ஸை ஒன்னு சேர்த்து வச்சதே பெட்டி தான். அந்த ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃபை பார்த்து உண்மையிலேயே உன் கூட இருந்த அந்த 5 வருஷம் தான் என்னோட லைஃப்ல பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிறவங்க ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்றாங்க. அதோட இந்த பெட்டின்ற லேடி ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை முழுசா பினிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. அப்புறம் இப்ப வந்தாங்கல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிடலான்னு அப்படியே மெனு கார்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் சொல்றாங்க நம்ம சாலட் சாப்பிடலான்னு. ஆனா அந்த ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் தின்னுக்கிட்டு இருக்கிற பர்கர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் டபுள் டக்கர் பர்கர், எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும். அதுல அந்த பர்கரை பாரு சூப்பரா இருக்குல்ல, என்னங்க அந்த பர்கர் எல்லாம் சாப்பிடுவீங்க, நீங்க ரொம்ப டீசென்டான ஆளாச்சே. ஆமா ஆமா நானே அதுக்கு அதை சாப்பிட போறேன், ஆனா இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, சோ அதனால அப்படின்னா ஓகேங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அப்படின்னா நான் டபுள் டக்கர் பர்கர் சாப்பிட்டுமா? உடனே அந்த ஒய்ஃபோட முகம் ஒரு மாதிரி மாறுது. அப்படியே அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு வேணும்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அவருக்கும் அந்த பர்கரை சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசை. இல்ல இல்ல நானும் சாலடே சாப்பிடுறேன்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் அங்க உட்காந்துக்கிட்டு ஜான் பாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாரு உள்ளயும் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா வெளியே அவங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே பொய் தான். அதோட இந்த ஒய்ஃப் லேடி இருக்காங்கல்ல, அவங்க தான் பக்கத்துல இருக்கிற கம்பெனியோட சிஇஓ. அந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்காக இந்த பையன் வந்திருக்கான். இவனோட பேரு மார்க். இத பெட்டியும் அந்த மார்க் கிட்ட சொல்றாங்க, என்னது அவங்க தான் சிஇஓவா? நீ உனக்கு கவலைப்படாத, ஒண்ணு நான் இன்ட்ரோ பண்ணி விடட்டுமா? ஐயோ இல்லைங்க வேணான்னு மார்க்கும் சொல்றாரு. இப்பதான் இந்த பெட்டிக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம அவரை மறந்துட்டோமே. நேரா ஜான் கிட்ட வராங்க. சாரி சார், அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இப்ப சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நீ ஒரு ரைட்டரா? ஆமா சார், ஏதோ ஒரு அளவுக்கு நான் எழுதுவேன். நான் நேர்ல பாக்குற கேரக்டர்ஸ் எல்லாம் என் கதைக்குள்ள கொண்டு வந்து கற்பனையா ஒரு கதையை உருவாக்கி அது எல்லாத்துக்குமே ஹாப்பி எண்டிங்கா கொடுப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கதையை பொறுத்த வரைக்கும் அது ஹாப்பி எண்டிங்கா இல்ல சேட் எண்டிங்கான்றது அந்த கதையை நீ எங்க முடிக்கிறன்ற இடத்துல இருக்கு. கதையை பாதியிலேயே ஹாப்பியான மொமெண்ட்ல முடிச்சனா அது ஹாப்பி எண்டிங். ஆனா எந்த ஒரு கதையும் நல்லா இழுன்னு இழுத்தனா அந்த கதையோட எண்டிங் அந்த கேரக்டரோட சாவு தான். சாவு கண்டிப்பா ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்காதுன்னு இவர் சொல்ல பெட்டிக்கு எதுவும் புரியல. சரி சார் நீங்க சொன்னதை நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க? ஆன்சம்னு இவங்க சொல்ல, ஓ என்ன பார்த்து ஆன்சம்னு சொல்றியா, உண்மையாவ சொல்ற அப்படின்னு ஜான் அவர் கையில இருக்கிற அந்த ரூபியோட பவரை யூஸ் பண்ண அந்த பெட்டி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல என் கண்ணுக்கு நீங்க கிழட்டு பயலா தான் தெரியுறீங்க, ஆனா நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்கன்றதுக்காக தான் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா நான் அப்படி இல்ல பெட்டி, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, அதுவும் இந்த மாதிரி உண்மையை பேசுனா ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, உனக்கும் உண்மையை பேசுற உலகம்
ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா சார், எனக்கு பிடிக்கும். அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகம் ஃபுல்லாவே எல்லாரையும் உண்மையை பேச வைக்கலான்னு ஃபர்ஸ்ட் இவரு அந்த ரூபியை யூஸ் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் குள்ள இருக்கிற எல்லாருமே உண்மையை பேசுற மாதிரி பண்றாரு. சோ ஜான் யூஸ் பண்ண அந்த ரூபியோட பவர் ஃபர்ஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தான் பாதிக்குது. அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து அப்புறம் நம்ம ஆபீஸ்ல எப்படி போய்கிட்டு இருக்கு, ஒர்க்லாம் நல்லா போகுதான்னு கேட்கும் பொழுது அந்த ரூபியோட பவரால இவரு உண்மையை பேச ஆரம்பிக்கிறாரு. கிளிக்கிற மாதிரி போகுது. நீதான் பாஸ், எல்லாரும் ஒன்னதான் மதிக்கிறானுங்க, என்னை எவனும் மதிக்கவே மாட்டானுங்க, எனக்கு கடுப்பாகுது. என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி குரலை வசதி பேசுவீங்க? குரலை மட்டும் இல்லடி, உன் மூக்குலயே ஒரு குத்து கூட குத்துவேன் நேபாள் இன்னைக்கு. இப்படி உங்க சண்டை போடும்போது அங்க பெட்டி வந்து நீங்க கேட்ட சாலட் அப்புறம் உங்களோட டபுள் டக்கர் பர்கர்னு வைக்கிறாங்க. ஆனா அவரு பர்கர் ஆர்டர் பண்ணவே இல்லையே. இல்ல பரவாயில்ல, நான் பர்கரை சாப்பிடுறேன்னு அந்த ஹஸ்பண்ட் பர்கரை சாப்பிட போகும் பொழுது அதுல மட்டும் உன் கை பட்டுச்சு, அவ்வளவுதான். பர்கர்லாம் அழுக்கு பிடிச்சவங்க தான் சாப்பிடுவாங்க, டீசென்ட் ஆனவங்க எல்லாம் சாலட் தான் சாப்பிடணும். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இதை சாப்பிட தான் போறேன். ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழ போறேன். அப்புறம் என் கூட இருந்த அந்த 5 வருஷம் லைஃப் தான் உன்னோட லைஃப்ல பெஸ்ட் மூமெண்ட்னு சொன்னேன், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா உண்மையா உன் கூட இருந்த அந்த 5 வருஷம் நரகத்துல இருந்த மாதிரி இருந்தது. இடையில இந்த ரூபியோட பவரால இவங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஜூடியும் அந்த இன்டர்வியூ பையன் மார்க்கிட்ட நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறேன், ஆனா மெசேஜ் போகவே மாட்டேங்குது, அதனால உனக்கு நான் மெசேஜ் அனுப்பட்டுமா, ரிசீவ் ஆகுதான்னு செக் பண்றியான்னு கேட்கும்போது மெசேஜ்லாம் ரிசீவ் ஆகும், உன் ஃப்ரெண்டுக்கு உன்னை பிடிக்கல போல அதான் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல இந்த ஜூடியும் இங்க இருந்து வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்களால போக முடியல. ஏன்னா ஜான் அந்த ரூபியால இங்க இருக்கிறவங்க இந்த ரெஸ்டாரண்ட் குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்றாரு. சோ வெளியே போகலான்னு இருந்த ஜூடியும் அப்படியே வந்து ஒரு டேபிள்ல உட்கார்றாங்க. முன்னாடி ஜான் இருக்காரு. ஏதாவது ப்ராப்ளமான கேட்கும் பொழுது ஜூடியும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டோனான்ற பொண்ணு நைட்டு வீட்டை விட்டு போயிட்டா, நான் மெசேஜ் பண்ணாலும் போன் பண்ணாலும் அவ எடுக்கவே இல்ல, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு ஜூடி சொல்லும் பொழுது இவர் அந்த ரூபியோட பவரை யூஸ் பண்றாரு. உடனே அந்த பொண்ணு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இல்ல அவளா நல்லாவே இருக்க கூடாது, ஏதாவது கார் வந்து அவளை மோதி சாமியா அடிபடணும் அப்படின்னு ஜூடி அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்போது ரூபியோட பவரால அவங்களாலையும் போக முடியல. அந்த இடத்துக்கு பெட்டி வராங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு வந்துட்டீங்களா, 2 பேருக்குமே ஹாப்பி ஆனிவர்சரின்னு திரும்ப உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்த மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் ஆல்ரெடி நம்ம உள்ள வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற விஷயம் மறந்து போய் இப்பதான் முத தடவையா வர மாதிரியே அவங்களும் உள்ள வந்து உட்கார்றாங்க. பெட்டியும் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாலடு, அதுக்கப்புறம் டபுள் டக்கர் பர்கர். இதை பாக்குற அந்த ஒய்ஃப் கடுப்பாக்குறாங்க. இந்த ஹஸ்பண்டும் நேரா நம்ம சமயக்காரர் இருக்காருல அவரை பார்த்து வேற லெவலியா மனசுல நினைச்சதை அப்படியே கொடுத்துட்டேன். சோ ஒய்ஃபும் கடுப்பாகுறாங்க. அப்பதான் பெட்டி அந்த மார்க்ன்ற இன்டர்வியூ பையனை கூட்டிட்டு வராங்க. இந்த பையன் உங்க கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கான். ஆமாங்க மேடம், டைம் வேற ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா போகணும், லேட் ஆயிடுச்சுன்னா உள்ள விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், உனக்கு இன்டர்வியூவை இங்கேயே எடுக்கிறேன்னு அந்த ஒய்ஃப் அவங்களுக்கு பக்கத்துலயே மார்க்கா உட்கார வைக்கிறாங்க. இதை பாக்குற அந்த ஹஸ்பண்ட் கடுப்பாகுறாரு, ஒய்ஃபை முறைக்கிறாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஹஸ்பண்ட் வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே இந்த ஒய்ஃப் மார்க்கோட க்ளோஸா பேச இவரும் மார்க்கை இழுத்து போட்டு அடிக்கிறாரு. என்னடா பெரிய ஆம்பளையா நீ, என் ஒய்ஃபை உசார் பண்ண ட்ரை பண்றேன்னு போட்டு அடிக்கும் பொழுது மார்க்குக்கும் வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து கழுத்திலேயே ஒரு சொருகு, அப்படியே ரத்தம் வந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்து போறாரு. ஐயோ மார்க் எதுக்காக என் ஹஸ்பண்ட சாகடிச்ச? எங்க அவரு தாங்க என் கழுத்தை பிடிச்சாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன், அது வரைக்கும் யாரும் அடிச்சது கூட கிடையாதுங்க. இதை பெட்டியும் பாக்குறாங்க. பார்த்தா தூரத்துல ஜான் அழகா உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானு. ஜான் பக்கத்துல பெட்டி போறாங்க, கூடவே மத்தவங்களும் போறாங்க. நீ தானே சொன்ன அந்த ரூபியை வச்சு நீ நினைக்கிற எல்லாத்தையும் பண்ண முடியும்னு, நல்லா இருந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி கொலை நடக்க காரணம் நீ தானே. ஐயோ பெட்டி, அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, நான் ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து பொய்களை மட்டும் எடுத்தேன், இதுதான் உங்களோட உண்மையான குணம். பாத்தியா, உங்ககிட்ட பொய் இல்லனா உங்களோட நிலைமை இதுதான். உடனே அந்த மார்க்ன்ற பையனும், ஆனா நான் யாரையும் குத்தி சாகடிக்கணும்னு நினைக்கவே இல்ல, கண்டிப்பா நீ நினைச்சிருப்ப, அதனாலதான் இப்ப நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, உங்க லைஃப் நீங்க வாழுங்கன்னு இவர் திரும்பவும் ரூபியை யூஸ் பண்ண அந்த பெட்டி நேரா போயிட்டு அவங்க எழுதின அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்திலயும் நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. அந்த ஜூடின்ற பொண்ணு கையை அறுத்துக்கிட்டு இறந்து போறா. அந்த சமையல்காரரு அவரோட கையை அவரே கட் பண்ணிக்கிறாரு. அந்த மார்க்ன்ற இன்டர்வியூ பையன் கையில ஆணியை வச்சுட்டு சுத்தியால ஒரு அடி. அப்புறம் அந்த பெட்டி அந்த பேப்பர் எல்லாம் எரிச்சிட்டு அவங்க கையையும் அதுல எரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க கத்தி எடுத்து அவங்க கழுத்தை அவங்களே அறுத்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த பெட்டி வந்து கையை எரிச்சுக்கிட்டாங்கல்ல, அப்படியே நேரா ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து அவங்க கண்ணை குத்திக்கிறாங்க. ஜான் சொல்ல வரது என்னன்னா, நம்ம எல்லாரும் பொய் பேசாம உண்மையா இருந்தோம்னா இதுதான் இந்த உலகம் ஃபுல்லாவே நடக்கும். அதோட ஜானோட அம்மா 8th இருக்காங்களா, அவங்க சின்ன வயசுல இருந்தே ஜான் கிட்ட பொய் சொல்லி ஜானுக்கு பொய் சொல்றவங்களே பிடிக்கல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. நல்லா இருந்த ரெஸ்டாரண்ட்டை சுடுகாடா மாத்தினதுக்கு அப்புறம் அங்க 3 in 1 வராங்க. இறந்து போனாங்களே பெட்டி, ஜூடி, இவங்களோட உருவங்கள் தான் எழுந்து நின்னு பேசுது. ஆனா உண்மையிலேயே பேசுறது அந்த 3 in 1 தான். ஜானுடைய ஃபியூச்சரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ மார்பியஸோடைய பொருளை எடுத்திருக்க, மார்பியஸோட லைஃப உன் கையாலேயே நீ நசிக்கிடுவேன்னு சொல்றாங்க. ஜானும் அப்படின்னா நம்ம அந்த மார்பியஸை சாகடிச்சிருவோம் போலயே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பார்த்தா அங்க மார்பியஸும் வராரு. ஜான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த உலகத்தையே உண்மையான உலகமா மாத்த ட்ரை பண்றேன். இல்ல ஜான், நீ இந்த உலகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் அழிக்கலப்பா, அவங்களுக்குள்ள இருந்து அந்த பொய்யை மட்டும் தான் எடுத்தேன், மத்ததெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அப்பதான் மார்பியஸ் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
சொல்றாரு, மனுஷங்களுக்குள்ள இருக்கிறது பொய் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, அது எல்லாமே கனவுகள் தான். அந்த பெட்டிக்கு கதை எழுதணும், மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா படைக்கணும்னு ஆசை. அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாவும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியும் அவங்க பேசுறாங்க. அதுக்கு காரணம் பொய் கிடையாது, அவங்க கனவு நிறைவேறணும். அதுக்காக மனுஷங்களுக்கு வர கனவுகள் வெறும் கனவுகள் கிடையாது, அது அவங்களோட நம்பிக்கை. நீ அவங்களோட கனவுகளை அழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அவங்க நம்பிக்கையும் அழிக்கிற. மனுஷங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதுதான் நிலைமைன்னு இறந்து போனவங்கள மார்பியஸ் காட்டுறாரு. ஒழுங்கா அந்த ரூபியை எனக்கு கொடுத்துரு, அந்த ரூபி ரொம்ப ரொம்ப மோசமானது, என்னுடைய நிறைய சக்தி அதுக்குள்ள இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணனா என்னோட சக்தியவே அது எடுத்துக்க ஆரம்பிக்குது. ஓ அப்படியா, அப்பனா உன்னோட மொத்த சக்தியை இந்த ரூபி வழியா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் தானே கனவுகளுடைய ராஜா. ஜான், உனக்கு உண்மையிலேயே கனவுகளுடைய அரசன் ஆகணும்னு ஆசை இருந்தா என்னோட கனவு உலகத்துக்கு வான்னு ஜான கனவு உலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு மார்பியஸ். அங்க மார்பியஸோட அரண்மனையை பார்த்துட்டு, என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு மார்பியஸ், நீ கனவுகளோட அரசன்லாம் கிடையாது, பொய்களோட அரசன். கனவு என்னமோ செமையா இருக்குன்னு சொன்ன, இப்ப இதை மொத்தமா நான் அழிக்கிறேன்னு ரூபியோட பவரை யூஸ் பண்ணி அந்த அரண்மனையும் மொத்தமா எரிச்சிடுறாரு. அங்க மார்பியஸும் வராரு, அவரோட கிரீடத்தை மாத்திக்கிட்டு, ஒழுங்கா நான் சொல்றதுக்கு எல்லாம் அந்த ரூபியை கொடுத்துரு, இல்லைன்னா மோசமான நிலைமைக்கு போயிடுவேன். தம்பி, எனக்கு ஃபியூச்சர் என்னன்னு தெரியும், உன் லைஃபையே நான் நசுக்கி எடுத்துருவேன், உன் பவர் இந்த ரூபியில நான் உரிய போறேன்னு ரூபியை யூஸ் பண்ணி மார்பியஸோட மொத்த பவரையும் எடுத்து அந்த ரூபியையும் உடைச்சிடுறாரு. அவ்வளவுதான், ஜான் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்காரு. எப்படியும் நான் அந்த மார்பியஸை அழிச்சிட்டேன், இனிமே உலகம் ஃபுல்லா உண்மை மட்டும்தான் இருக்கும்னு இவர் பேசும்போது, ஹலோ தம்பி கொஞ்சம் மேல பாருன்னு மார்பியஸ் சொல்ல, ஜானும் மேல பார்த்தா மார்பியஸ் அவ்வளவு பெருசா இருக்காரு. மார்பியஸோட உள்ளங்கையில தான் ஜானே நின்னுகிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்க, நான் தான் உன்னை கொன்னுட்டேனே, நீ என்ன கொல்லலாம் இல்ல, என்னுடைய நிறைய சக்திகள் அந்த ரூபிக்குள்ள இருக்கு, அந்த ரூபிக்குள்ளேயே அது மாட்டிக்குச்சு, ஆனா இப்ப அந்த ரூபியை உடைச்சு அந்த சக்திகள்லாம் இப்ப எனக்குள்ளேயே வந்துருச்சு ஜான், அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அப்படின்னா மார்பியஸ், நீ என்ன கொல்ல போறியான்னு ஒரு கேட்கும் பொழுது, அந்த ரூபியை திருடினது உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா தான், உன் மேல எந்த தப்பும் கிடையாது, உன்னை நான் கொல்ல மாட்டேன்னு முடிவில்லாத தூக்கத்தை கொடுத்துறாரு. அப்புறம் நேரம் மேத்யூ கிட்ட வந்து, என்னோட சக்திகள் திரும்ப எனக்கு கிடைச்சிருச்சு, என்னுடைய கனவு உலகத்தையும் இந்த பூமியையும் திரும்ப எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மார்பியஸ் போய்கிட்டே இருக்காரு. இப்படி மார்பியஸ் போகிறத மார்பியஸோட சிஸ்டர் டிசையர் பாக்குறாங்க. இவங்க தான் ஆசைகளுடைய கடவுளே. ஆனா இன்னும் மார்பியஸ் கனவு உலகத்துக்கு போகாம பூமியிலே இருக்காரு. அங்க ஒரு பார்க் பக்கத்துல புறாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க பசங்க ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்பாலும் மார்பியஸோட முகத்துல படுற மாதிரியே வருது. ஆனா மார்பியஸ் அதை பிடிச்சிடுறாரு. பால் அடிச்ச பையனும் சூப்பர் பால் செமையா கேட்ச் பிடிச்சன்னு சொல்லும் பொழுது மார்பியஸ் எதுவும் பேசவே மாட்டாரு. அப்பதான் ஒரு லேடி அங்க வராங்க. மார்பியஸ் பக்கத்திலேயே வந்து உட்காடுறாங்க. நார்மலாவே மார்பியஸ் விஷயம் இல்லைன்னா எந்த மனுஷங்க கிட்டயும் பேசவே மாட்டாரு. இந்த பொண்ணு வந்துட்டு, ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மார்பியஸ் எதுவும் பேச மாட்டாருன்னு பார்த்தா, நான் புறாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு பேசுறாரு அந்த பொண்ணு கூட. உன்னை பார்த்தா நீ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தோணுது, என்ன ப்ராப்ளம்னு கேட்கும் பொழுது மார்பியஸும், இந்த மனுஷங்க என்ன 100 வருஷம் சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க, எனக்கு கோவமும் பழி வாங்கணும்ன்ற எண்ணமும் இருந்தது, இப்ப எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, என்னோட பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு, முன்ன விட நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டேன், ஆனா இருந்தாலும் எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, அதோட என்னோட ராஜ்யம் மொத்தமா அழிஞ்சிருச்சு, இப்ப என்னால அதை திரும்ப ரீபில்ட் பண்ண முடியும், இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல, அதனாலதான் தனியா உட்காந்துக்கிட்டே இங்க புறாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கியான்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தவங்க திரும்பவும் பாலத்துக்கு அடிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு அந்த பாலை பக்காவா பிடிக்கிறா. அங்க வந்த பையனும், பரவாயில்லையே உன்னோட ஃப்ரெண்டு மாதிரியே நீயும் பாலை செமையா கேட்ச் பிடிக்கிற, அவன் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, என்னோட பிரதர்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அவங்க சொன்னது உண்மைதான், இந்த பொண்ணு தான் டெத், மரணத்துடைய கடவுள். சரி மார்பியஸ், இப்படியே தனியா இருந்து என்ன பண்ண போற, என் கூடவே வான்னு டெத் மார்பியஸ கூப்பிட மார்பியஸும் கூடவே போறாரு. அந்த ஃபுட்பால் அடிச்ச பையனும் டெத்தை பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க நம்பர் கிடைக்குமா, நம்ம அகைன் திரும்ப மீட் பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது, நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீனும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போறாங்க. டெத் ஒரு பழக்கடைக்காரர் கிட்ட போயிட்டு, எனக்கு 2 ஆப்பிள் கொடுங்க, மார்பியஸ் இந்த ஆப்பிள்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், எனக்கு வேணாம் டெத் ப்ளீஸ். அப்படின்னா ஓகே உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு கடைக்காரர் கிட்ட ஒரே ஒரு ஆப்பிள் கேட்க அவரும் ஃப்ரீயா எடுத்து கொடுக்குறாரு, இது என்னோட கிஃப்ட்னு. டெத் அதை வாங்கி தின்னுகிட்டே போறாங்க. இங்க இருக்கிற மனுஷங்க கூட நீ ரொம்ப ஜாலியா நடந்துக்கிறியே, அதை விட நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் யாரையாவது மீட் பண்ணியான்னு கேட்கும் பொழுது, நான் யாரையும் மீட் பண்ணலன்னு மார்பியஸ் சொல்றாரு. நம்ம ஃபேமிலில எல்லாரும் இருக்காங்க, ஆனா நீ திடீர்னு காணாம போயிட்ட, ஒன்ன மாதிரியே டிஸ்ட்ரக்ஷன் அழிவோட கடவுளும் காணாம போயிட்டான், எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு இவங்க அழிவோடைய கடவுளை பத்தி பேசுறாங்க. மார்பியஸும் கம்முன்னு வராரு. ஏண்டா வேற எதுவும் நீ கேட்கவே மாட்டியா, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நானும் பதிலுக்கு நல்லா இருக்கேன் மார்பியஸ், கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லலாம்னு பார்த்தா உண்மனே வர, சரி சரி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, எனக்கு ஒன்ன பத்தி மட்டும்தான் கவலைன்னு இவங்க பேசிக்கிட்டு வரும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயலினுடைய மியூசிக் பீஸோட சவுண்ட் கேக்குது. இதை கேட்கிற மார்பியஸும், இது பிரான்ஸ் ஷூபர்ட்டோட மியூசிக்கல் பீஸ் தானே, இதை கேட்டு 200 வருஷம் ஆகுதுன்னு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு வயசான தாத்தா அந்த மியூசிக்கல் பீஸ வாசிக்கிட்டு இருக்காரு. இருமல் வந்து அவர் அந்த மியூசிக்கை நிறுத்துறாரு. உடனே டெத்தும், ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் இருமல் வந்துருச்சு அதான் நிறுத்தினேன், இன்னும் சொல்ல போனா இந்த மியூசிக்கை ஷூபர்ட் கொஞ்சம் தான் வாசி வச்சிருக்காரு, அது எங்களுக்கும் தெரியும், நாங்களும் ஷூபர்ட்டை பார்த்திருக்கோம் அப்படின்னு டெத் சொல்ல தாத்தாவுக்கு எதுவும் புரியல. மெதுவா டெத் தாத்தா பக்கத்துல வந்து, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கும் பொழுது தாத்தாவும் புரிஞ்சுக்கிறாரு, இது மரணத்துடைய கடவுள், நம்ம உயிரை எடுக்க வந்திருக்காங்கன்னு. அதுதான் டைம், சீக்கிரம் என் கூட வாங்கன்னு டெத் கூப்பிட இவரும் ப்ரே பண்ணிட்டு டெத் கூட வராரு. இறந்து போன அவரோட உடம்பையே தாத்தா பார்க்கும் பொழுது, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல,
சின்ன வயசுல என்னோட தாத்தா சொல்லுவாரு, நம்ம நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு தான் போகணும், ஆனா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொர்க்கம் இருக்குன்னு நம்பணும். அடுத்தது என்னன்னு டெத் கிட்ட கேட்கும் பொழுது ஆவியா இருக்கிற தாத்தாவுக்கு ரெக்க முளைச்சு அவர் வானத்துல பறந்து போறாரு. இது எல்லாத்தையும் பாக்குற மார்பியஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா நம்ம பண்ற வேலையை விட டெத்தோட ஒர்க் ரொம்ப கஷ்டமானதா இருக்கேன்னு அப்படியே நடந்து வெளியே போய்கிட்டே இருக்காங்க. மார்பியஸும் டெத்து கிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன 100 வருஷமா அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அவங்க என்ன பிடிக்கணும்ன்றதுக்காக அந்த மந்திரத்தை போடல, உன்னதான் பிடிக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா நான் போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு அது தெரியும் மார்பியஸ்னு டெத்தும் சொல்றாங்க. உடனே டெத் அவங்க கால்ல இருக்கிற ஷூஸ் எல்லாம் கழட்டும் பொழுது எதுக்காக கழட்டுறேன்னு மார்பியஸ் கேட்க, இந்த பூமி ரொம்ப ரொம்ப அழகானது, வெறும் கால்ல அந்த பூமியில நடக்கும் பொழுது இந்த பூமியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும், என் கூட வான்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. ஒரு லேக் கிட்ட ஒருத்தர் நடந்து வராரு. ஹே சாம் அப்படின்னு டெத்து கூப்பிட, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது டெத்தும் ஒரே ஒரு பார்வை தான் பாக்குறாங்க. சாமுக்கு எல்லாமே புரியுது, இவங்க தான் டெத்து, நம்ம உயிர் போக போகுதுன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ஒரே ஒரு செகண்ட் என்னோட ஒய்ஃப் கிட்ட மட்டும் பேசிக்கிறேன் ப்ளீஸ்னு கேட்கும் பொழுது, ஐம் சாரி சாம், நீ ஆல்ரெடி இறந்து போயிட்ட, உன்னோட சோலை தான் நான் எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இங்க சாமோட ஆவியும் புரியாம திரும்பி பார்க்கும்போது தான் அங்க சாமோட ஒய்ஃப் எழுந்துக்கிறாங்க. சாம் எங்க போனன்னு தேடுறாங்க. பார்த்தா சாமோட உடம்பு லேக் ஓரத்துல இருக்கு, இறந்து போய் இவங்க ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சு அலறாங்க. இந்த சாம் வந்து தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாரு. அவரோட சோலையும் டெத் எடுத்துக்கிறாங்க. அப்படியே நடந்து வரும் பொழுது இந்த மார்பியஸ்க்கு எதுவும் புரியல, எப்படி இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறேன், என்ன பண்றது, இந்த யூனிவர்ஸ்ல மொத உயிரினம் உருவாகும் பொழுது என் வேலையை ஆரம்பிச்சேன், அதே மாதிரி கடைசி உயிரினம் இருக்கிற வரைக்கும் அதோட சோலையும் எடுத்துட்டு இந்த மனுஷங்க நைட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு நானும் போயிடுவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. இங்க உயிரினங்கள் முடிவில்லாம இருந்துகிட்டே இருக்கும், அதுங்களோட உயிரையும் நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா ஒரு சில பேர் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த ஹேட்டின்ற ஓல்டு பொம்பளை என்கிட்ட இருந்து அவளோட இதயத்தையே மறைச்சிட்டா. நம்ம மார்பியஸ் ஜோனாவை மீட் பண்ணும்போது ஒரு வயசான லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி தான் டெத் சொல்றாங்க. டெத்தால அவங்க உயிரை எடுக்க முடியல. அப்புறம் மார்பியஸ், உனக்காக நான் ஒரு மனுஷனுக்கு சாகா வரத்தை கொடுத்தேன், அவன் இப்ப எப்படி இருக்கான்னு டெத்து கேட்கும் பொழுது இப்பதான் இவருக்கே ஞாபகம் வருது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கேன்னு. ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் நான் அவனை மீட் பண்ணுவேன், ஆனா போன தடவை அந்த மனுஷங்க கிட்ட நான் மாட்டினதுனால அவனை போய் பார்க்க முடியல. அப்படின்னா இப்ப டைம் இருக்குல்ல, போய் பாரு, உன்னை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், என்ன பார்த்தாதான் ரொம்ப கோவப்படுவான், உயிரெடுக்க வந்துட்டோன்னு நினைச்சு. அப்புறம் டெத் வந்து அவங்க செய்யற வேலையுடைய கஷ்டத்தை பத்தி சொல்றாங்க. நான் செய்யற இந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டார்டிங்ல, ஆனா போக போக இந்த வேலையே வேணாம், மொத்தமா விட்டு போலாமான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா மனுஷங்களுடைய சந்தோஷத்தை நான் பாதியிலேயே பிடுங்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் மனுஷங்க உயிரை எடுக்கும் பொழுது அவங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. இவ்வளவு வருஷம் நான் மனுஷங்க கூட இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா, மனுஷங்களுக்கு தேவைன்னா அன்பான ஒரு ஃப்ரெண்ட்லியான முகம் மட்டும்தான் இப்படின்னு சொல்லி டெத் ஒரு சின்ன குழந்தையுடைய உயிரை எடுக்கிறாங்க. இதை பாக்குற மார்பியஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்படியே டெத் வந்து ஒருத்தருடைய உயிரை எடுக்கிறாங்க. பாம்பு கடிச்சு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க உயிர், ஸ்கேட்டிங் பண்ண ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அவரோட உயிர்னு ஒவ்வொரு உயிரா எடுக்க இப்படி இறந்து போனவங்க எல்லாம் சூரியனே இல்லாத ஒரு உலகத்துக்கு போவாங்க. அந்த உலகத்துல மோசமான டிராவல் அவங்க பண்ணணும். ஆனா மனுஷங்க இந்த சூரியன் இல்லாத உலகத்துக்கு போக ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அவங்க பயப்படுற அளவுக்குலாம் அந்த லேண்ட் அவ்வளவு கொடுமையானதெல்லாம் இல்ல. ஆனா நம்ம மார்பியஸோட கனவு உலகம் ரொம்ப ரொம்ப மோசமானது. ஆனா அந்த உலகத்துக்கு மனுஷங்க தினமும் நைட்டு வந்து போறாங்க. தி எண்ட்லெஸ்ன்ற ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப பவர்ஃபுல் இந்த யூனிவர்ஸ்ல. நம்ம மார்பியஸ், டெத், அந்த ஃபேமிலியே சேர்ந்தவங்க தான். நம்ம எல்லாருமே உருவாக்கப்பட்டதுக்கான ரீசனே இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக தான். இவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நமக்கும் இவங்க வேணும். ஒருத்தவங்க உயிரை எடுக்கும் பொழுது நான் அவங்க கையை பிடிச்சுப்பேன், பதிலுக்கு அவங்களும் என் கையை பிடிப்பாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்போம். இப்படி பேசிக்கிட்டே அகைன் அந்த பார்க் கிட்ட வராங்க. அந்த ஃபுட்பால் அடிக்கிற பையன் இருக்கால, அவன் டெத்த பார்த்துட்டு ஏய் திரும்ப வந்துட்டியா, சொன்ன மாதிரி திரும்ப அகைன் பாத்துறோம், நம்பர் கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது நம்பர்லாம் இருக்கட்டும், நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, போலாம் வான்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா இவரு பால ரோட்ல அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. ஆவியா நம்ம டெத்து கிட்ட வந்திருக்காரு. மார்பியஸும் அங்க இருந்து போறாரு. எங்கன்னா அந்த டெத் இருக்காங்கல்ல, ஒரு மனுஷனுக்கு சாகா வரத்தை கொடுத்திருப்பாங்க, அவரை பார்க்க தான் இவரு போறாரு. ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் ஒரு தடவை இவங்க பாத்துப்பாங்க. இவரும் அந்த இடத்துக்கு போனா அங்க அந்த பாரையே காணும், பால் அடைஞ்சு போயிருக்கு. என்னடா இப்படி இருக்குன்னு மார்பியஸ்க்கு எதுவும் புரியல. அப்பதான் நடந்த விஷயத்த அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 1389வது வருஷம் நம்ம மார்பியஸும் டெத்தும் ஒரு பாருக்கு போறாங்க. அங்க மனுஷங்க பேசுற விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் பேசுறாரு, எனக்கு சாவை பத்தி நல்லாவே தெரியும், எங்க ஊர்ல பிளேக் நோயினால பல பேர் இறந்து போனாங்க, என் கண்ணு முன்னாடி நான் சாவை பாத்திருக்கேன். ஏன் தெரியுமா எல்லாருமே செத்து போறோம், ஏன்னா சாவை நம்ம எதிர்க்கவே மாட்டோம். ஆனா நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன், என் மைண்டையும் மேக்கப் பண்ணிட்டேன், நான் சாக போறது கிடையாது, அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கணும், இதே மாதிரி தினமும் பாருக்கு வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல இதை டெத்தும் மார்பியஸும் கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு உயிரினமா, சாகாம இருக்கிறது வரம் கிடையாது, அது ஒரு சாகுன்னு இதுக்கு புரியாதா? உடனே டெத்தும் நம்ம வேணா ஒரு விளையாட்டு விளையாடி பார்க்கலாமா, அவன் கேட்ட மாதிரியே அவனுக்கு சாகா வரத்தை நான் கொடுத்துறேன், அப்படி நீ கொடுத்துறேன்னா என் உயிரை எடுங்கன்னு அடுத்த 100 வருஷம் அவன் நம்ம பின்னாடியே சுத்துவான். அதான் அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானே, ஃபுல்லா நான் வாழணும்னு ட்ரை பண்ணி பாப்போன்னு டெத்தும் இனிமே அந்த பர்சனுடைய உயிரை மட்டும் எடுக்காம இருக்க போறாங்க. சோ மார்பியஸும் நேரா அந்த பர்சன் கிட்ட போறாரு. உன்னோட பேரு ராபர்ட் தானே, என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும் ராபர்ட், நீ தானே சாகாமலே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட. ஆமா ஆசைப்பட்டேன் தான். அப்படின்னா ஓகே, இன்னில இருந்து 100 வருஷம் கழிச்சு இதே நாள் 1489வது வருஷம் நான் உன்னை மீட் பண்றேன், நீ என்ன மீட் பண்ணணும் இதே இடத்துல. இதை கேட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, யாரா அவனுங்க லூசு மாதிரி பேசுறாங்கன்னு. ஆனா அந்த ராபர்ட்ன்றவர் 100 வருஷம் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் விளையாட்டா தான் நினைக்கிறாரு.
வராரு. ஆனா பார்த்தா அவரு 100 வருஷம் உயிரோட இருக்காரு. இப்ப 1489வது வருஷம். சொன்ன மாதிரியே மார்பியஸும் வந்து அந்த ராபர்ட்டை மீட் பண்றாரு. எப்படியும் ராபர்ட் வந்து என் உயிரை எடுத்துக்கோங்கன்னு கெஞ்ச போறாரு அப்படின்னு மார்பியஸ் நினைச்சா, இது உண்மையிலே வேற லெவல்ல இருக்குப்பா, இதே மாதிரி நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீ யாரு, எதுக்கு இந்த வரத்தை கொடுத்த? நீ சாத்தானா? நான் சாத்தான்லாம் இல்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். ஒவ்வொரு 100 வருஷமும் நான் உன்னை இதே இடத்துல இதே நாள் உன்னை மீட் பண்றேன். உன் லைஃப் உன் இஷ்டப்படி சந்தோஷமா வாழு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே, நான் ஷேர் பண்றேன். இங்க பாரு, இதே பார்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்க்கும் பொழுது என் கண்ணெல்லாம் கண்ணீரா கொட்டுச்சு. ஏன்னு சொல்லு. ஏன்னா குளிருக்கு பாருக்குள்ளேயே நெருப்ப போட்டு எரிப்பானுங்க, புகையினால நம்ம கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடும். ஆனா இப்ப சிம்னின்னு ஒன்னத்தை உருவாக்கி இருக்காங்க, புகைலாம் நேரம் மேல போயிடுது, நம்ம கண்ணுலயும் கண்ணீரே வரல. அதோட இப்பெல்லாம் மூக்கு துடைக்கிறதுக்கு குட்டி குட்டி துணி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. முன்னாடி எல்லாம் ட்ரெஸ் துணியிலே தான் நாங்க துடைச்சிப்போம். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ராபர்ட் உனக்கு இன்னும் வாழணும்னு தோணுது போலயே. அட சத்தியமா எனக்கு இன்னும் நல்லா வாழணும்னு தோணுதுப்பான்னு சொல்ல அப்படின்னா, ஓகே ராபர்ட், அடுத்த 100 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணலான்னு அங்கிருந்து மார்பியஸும் போயிடுறாரு. அதே மாதிரி 100 வருஷங்கள் கடந்து போகுது. பார்த்தா நம்ம ஆளு பெரிய பணக்காரனா இருக்காரு. நண்பா இங்க வாப்பா, பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்ல மார்பியஸும் போய் உட்கார்றாரு. என்னடா இப்படி வாழ்ற? என்ன சாகாவரம் கிடைச்சா வேற எப்படி வாழ சொல்ற? எங்க மார்பியஸ்க்கு எதுவும் புரியல. ஆக்சுவலா சாகாவரம் கொடுத்தா என் உயிரை எடுங்கன்னு எல்லாரும் கெஞ்சுவாங்க. ஆனா இவன் இவ்வளவு சந்தோஷமா வாழ்றான். பத்தாததுக்கு இவனுக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கு. என்ன பண்றதுப்பா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், லைஃபே சந்தோஷமா போகுது இப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாருக்குள்ள ஒரு பையன் டிராமா மாதிரி நடிச்செல்லாம் காட்டுறான். இதை பாக்குற மார்பியஸும், யார் அவன்? அவனோட பேரு வில்லு. நாடகம்லாம் எழுதுவான், சும்மா நடிப்பான். நல்லா எழுதுவானா? வேஸ்ட்பா. உடனே மார்பியஸும் அந்த வில்லுன்ற பையன்கிட்ட போயிட்டு, நீ நாடகம்லாம் நல்லா எழுதுவியா? உன் நாடகத்தை பாக்குற மனுஷங்க அவங்க தூங்கும் பொழுது அவங்களுக்கு புது கனவுகள்லாம் உருவாகும், சரியா? அவங்க கூட நான் பேசணும்னு அந்த வில்லுன்றவரை கூட்டிட்டு நம்ம மார்பியஸ் அங்க இருந்து போயிடுறாரு. இன்னும் 100 வருஷம் கடந்து போகுது. 1689வது வருஷம் நம்ம மார்பியஸ் அந்த பார்ல வந்து வெயிட் பண்றாரு. ஆனா அந்த ராபர்ட்டை காணோம். ஒருவேளை அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டானோன்னு மார்பியஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் உள்ள ஒரு பிச்சைக்காரன் வரான். யாரான்னு பார்த்தா அது ராபர்ட் தான். பார்ல இருக்கிறவங்க அடிச்சு திறத்துறாங்க. நம்ம மார்பியஸும் இல்ல அவன் என்னோட கெஸ்ட்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உள்ள வந்த உடனே அங்க இருக்கிற பண்ண வெறி பிடிச்ச நாய் மாதிரி லபக்குன்னு முழுங்குறாப்புல. நான் எல்லாத்தையும் வளர்ந்துட்டேன், என் வீடு, லேண்டு, என் பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, வாழ்றதே ரொம்ப நரகமா இருக்கு தெரியுமா? மார்பியஸும், இப்ப வந்தடா வலிக்கு அப்படின்னா என்ன, வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாகணும்னு தோணுதா? யோ நீ என்ன லூசாயா, சாகணும்னு எப்படியா எனக்கு தோணும், எனக்கு இன்னும் வாழணும்னு தோணுதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த மனுஷங்களை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு மார்பியஸும் குழம்புறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் டிராயிங்கா வரையறாரு, டேட்டையும் குறிச்சு வச்சுக்கிறாரு. அடுத்த 100 வருஷம் ஆகுது. 1789வது வருஷம். அந்த டிராயிங் இப்ப ஒரு லேடி கிட்ட இருக்கு. அந்த லேடி அந்த பாருக்கு வராங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிராயிங்ல இருந்த அதே பர்சன்ஸ் இப்ப இந்த பார்ல இருக்கிறத அந்த லேடியும் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஆள ராபர்ட் திரும்ப பழைய மாதிரி நல்லா ஆயிட்டாரு. உனக்கு தெரியுமா, ஆப்பிரிக்கால கருப்பின மக்கள் இருக்கானுங்க, அவனுங்களை புடிச்சு போட்டா சும்மா மாடு மாதிரி வேலை செய்யறானுங்கப்பா. ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை இப்படி துன்புறுத்துறீங்களே, உங்களுக்கு எதுவும் தோணல? என்ன பண்றது, எல்லாரும் அதான் பண்றாங்க. ராபர்ட் உன்கிட்ட நான் சொல்றேன், இனிமே கருப்பின மக்களுக்கு எதுவும் ஆகாம நீ பாத்துக்கோ, உன்னால அவங்க ஹர்ட் ஆக கூடாது. நீ என்கிட்ட என்ன சொன்ன, என் லைஃப நான் சந்தோஷமா என் இஷ்டப்படி வாழலாம்னு சொன்னல, இப்ப நான் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்பவும் சொல்றேன் ராபர்ட், உன்னோட லைஃப நீ சந்தோஷமா உன் இஷ்டப்படி வாழலாம். ஆனா அதே மாதிரி அந்த மக்களும் அவங்க லைஃப அவங்க இஷ்டப்படி வாழணும்ல. ஓ எனக்கு புரியுது, சரி நீ சொல்றத நான் யோசிக்கிறேன்னு ராபர்ட்டும் சொல்றாரு. அப்புறம் 1689வது வருஷத்துல நீ வில்லுன்னு ஒரு பையனை பார்த்தல, அவனை கூட நீ தனியா கூட்டிட்டு போயிட்ட. நீ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் எழுதின கதைலாம் சும்மா வேற லெவல் பா. வில்லியம் ஷேக்ஸ்பியர்னா தெரியாத ஆளே கிடையாது. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் வரதுக்கான ரீசனே நம்மளோட சாண்ட்மேன் மார்பியஸ் தான். சரி இவ்வளவு வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், உன் பேர் என்ன அப்படின்னு ராபர்ட் கேட்கும் பொழுது அங்க ஒரு லேடி வராங்க. பாக்க நம்ம ஜுவானா மாதிரியே இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஜுவானாவுடைய பாட்டிக்கெல்லாம் பாட்டி. லண்டன்ல ஒரு கதை இருக்கு, ஒரு சாத்தானும் ஒரு ஜூவிஷும் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் ஒரு தடவை இந்த பார்ல மீட் பண்ணிக்கிறாங்கன்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தனுடைய பேக்கெட்ல இருந்து இந்த டிராயிங் நான் கண்டுபிடிச்சேன், இது நீங்க தானேன்னு காட்டும் பொழுது ராபர்ட்டும் பார்த்துட்டு என்ன பிச்சைக்கார மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, அப்ப நான் பிச்சைக்காரன் தான், இப்ப நான் லட்சக்காரன், ஆனா பாவம் பண்ணி என்னை விட மோசமா இருக்குன்னு இவர் மார்பியஸை வேற கலாய்க்கிறாரு. அங்க இருந்து அந்த கான்ஸ்டன்டின் லேடியும், நீங்க வந்து மனுஷங்க கிட்ட பேசி வரத்தை கொடுக்குறேன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கும் உன்னோட வரம் வேணும், நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாத்தானே கிடையாதுன்னு மார்பியஸ் சொல்றாரு. அதே மாதிரி நான் ஜூவிஷும் கிடையாதுன்னு ராபர்ட்டும் சொல்றாரு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரலன்னு கூட கொண்டு வந்திருக்கிற 2 அடியாளை விட்டு 2 பேரும் கடத்த ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ராபர்ட் 2 பேரையும் அடிச்சு போட்டுறாரு. அந்த லேடியும் ராபர்ட்டை போட்டு தள்ளான்னு வரும்போதுதான் நம்மளோட மார்பியஸ் அவர் கையில இருக்கிற சாண்ட ஊதும் பொழுது அப்படியே ஜுவானா ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. யோ என்னையா பண்ண அவ இப்ப கனவுல இருக்கா, அதுவும் அவன் லைஃப்ல நடந்த மோசமான விஷயங்கள் தான் இப்ப கனவுகளா வருதுன்னு வேற சொல்றாரு. நம்மள பத்தி இவ இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால உனக்கு தான் ஆபத்து, எனக்கு ஆபத்தா? அதான் நான் சாகவே மாட்டேன்ல. ஆனா ராபர்ட் உன்னை பிடிச்சி அடைப்பாங்கல்ல, உனக்கு வலிக்கும் பசிக்கும், அப்ப என்ன பண்ணுவ? சரி நீ சொல்றது ஓகே தான், அடுத்த 100 வருஷம் கழிச்சு பாக்கலாம்னு பிளான் போடுறாங்க. சோ அதே மாதிரி இவங்களும் மீட் பண்றாங்க. இந்த ஆளு சாகவே மாட்டான் போல, வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போறான். ராபர்ட்டும் மார்பியஸ பார்த்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீ எதுக்காக என்ன 100 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காகன்னு மார்பியஸ் கேட்கும்போது, ஏன்னா உனக்கே தெரியும் நான் சாக மாட்டேன், வாழ்ந்துகிட்டே இருக்க போறேன்னு, ஆனா நீ ரொம்ப லோன்லியா இருக்க, அதனாலதான் என்ன பார்க்க வந்திருக்க, கரெக்டா? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும்,
அது நான் தானே. இதை கேட்கிற மார்பியஸ் ரொம்ப கடுப்பாக்குறாரு. ஏன்னா மார்பியஸ் ரொம்ப அடமெண்ட், யாரை நம்பியும் நான் இல்ல, அவருக்கு அவரை பத்தி மட்டும் தான் கவலை. என்ன தைரியம் இருந்தா உன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் வருவேன்னு சொல்லுவேன். ஆமாப்பா உண்மைதான், நீ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் நம்ம அடிக்கடி மீட் பண்றோம். இது பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க வரவே மாட்டேன்னு அங்க இருந்து மார்பியஸ் போறாரு. ராபர்ட்டும் பின்னாடியே போயிட்டு இனிமே நீ திரும்ப வர மாட்டல, பரவாயில்ல, ஆனா உனக்காக நான் ஒவ்வொரு 100 வருஷமும் இங்க நான் காத்துக்கிட்டே இருப்பேன், நீ என்ன ஃப்ரெண்டுன்னு நினைச்சா மட்டும் திரும்ப வான்னு சொல்றாரு. அடுத்த 100 வருஷம் ஆகுது. ராபர்ட்டும் அந்த பார்ல வெயிட் பண்றாரு. 1989வது வருஷம். இந்த டைம்லலாம் நம்ம மார்பியஸ் அந்த மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு, வெளியே வரல, அந்த குண்டுக்குள்ள இருக்காரு. எங்க அந்த ராபர்ட்டும் அப்படி சோகமா இருக்காரு, ஒரு வேளை இதோட வரமாட்டானோ அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்ல ஓடுது. அடுத்த 100 வருஷம் கடந்து போகுது. நம்ம உண்மையிலேயே அந்த ராபர்ட் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் தேடுறோம் அப்படின்னு மார்பியஸ் புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த பாருக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த பார் பால் அடைஞ்சு போயிருக்கு. என்ன பண்றதுன்னு மார்பியஸ்க்கு தெரியல. அங்க எழுதிருக்காங்க புது பார் இந்த பக்கமா போங்கன்னு. அந்த பாருக்கு இவர் போறாரு. உள்ள ராபர்ட்டும் இருக்காரு. அவரு மார்பியஸை பார்த்துட்டு என்னப்பா ரொம்ப லேட்டா வந்திருக்க, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு மார்பியஸ் அவரோட மனசை திறந்து ராபர்ட் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல 2 பேரும் அந்த பார்ல உட்காந்து பேசுறாங்க. இப்ப கதை அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு போகுது. ஆசைகளுடைய கடவுள் டிசையர் இருக்காங்க. இந்த டிசையருக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேரு